இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை, தப்பி ஓடிய குற்றவாளியை சுட்டுப்பிடித்த போலீஸ். சையத் பாஷா மலையில் நடந்தது என்ன? விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழகத்தில் பாலியல் குற்ற சம்பவங்கள் தினந்தோறும் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அந்த வகையில் ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான 12 பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழக அரசின் சட்ட ஒழுங்கிற்கு எதிராக போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் தமிழகத்தில் பாலியல் குற்ற சம்பவங்கள் தினந்தோறும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தின் பின்புறத்தில் உள்ள மலையின் மேல் தர்கா மற்றும் கோவில் அமைந்து உள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 19ஆம் தேதி தனது குடும்பத்துடன் சையத் பாஷா மலைக்கு சென்று உள்ளார். அப்போது அங்கிருந்த மது போதையில் 4 இளைஞர்கள் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களிடம் இருந்த நகை பணத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களை தாக்கி உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட 4 போதை இளைஞர்களை கைது செய்ய போலீசார் களம் இறங்கினர். இதில் முதல் கட்டமாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி போலீசார் தனிப்படை அமைத்து மற்ற 2 இளைஞர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மற்ற 2 பேர் பொன்மலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறம் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனை அடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் சுற்றி வளைத்து 2 பேரையும் கைது செய்ய முயன்றனர். அப்போது குற்றவாளிகள் கத்தியால் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் சுரேஷ் என்ற குற்றவாளியின் காலில் காயம் ஏற்பட்டது. மேலும் தப்பி செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி நாராயணன் தவறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு உள்ளது. காயமடைந்த 2 குற்றவாளியையும் அவர்கள் கத்தியால் தாக்கியதில் காயமடைந்த 2 போலீசார் என 4 பேரையும் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துரை சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.